அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வு உயர்த்தியதை கண்டித்து அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் கருப்பு உடை அணிந்து திமுக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இந்த நிகழ்ச்சியில் RK நகர் பகுதி செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி, நித்யானந்தம், பெரம்பூர் பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார், NM பாஸ்கரன் மற்றும் நேதாஜி, கணேசன், சேவியர், வெற்றிவேந்தன், வேல்முருகன், தங்கதுரை, நிர்மல்குமார் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் என 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், குறிப்பாக அவர்கள் ஆணைக்கிணங்க மின் கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வதைத்த விடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில், துவரம்பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரமில்லாமல் சரிவர அடுத்த மாதம் அது கூட கிடைக்க போறதில்லை. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. மக்கள் நம்பி அந்த விடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க. இன்று இந்த மின்வெட்டினால் மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அதனால திருத்திக்கணும். அவங்க சொன்னது மாதம் வந்த உடனே மின் கட்டணத்தை அமல்படுத்துவோன்னு 3 வருஷம் ஆச்சு. திறமையில்லாத அரசு, தரமில்லாத அரசு, நிர்வாக திறமையில்லாத அரசு கண்டிப்பா மக்கள் தகுந்த பாடம் அதற்கு கூட்டு வர. நன்றி. செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.